இந்த படத்துக்குடைய நெகட்டிவ் ரிப்போர்ட் இருக்குல்ல, அது வந்து மைனஸ் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த பயத்தை எல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ரெட்ரோ வந்து 235 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. தியேட்ரிக்கல் நான் தியேட்ரிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்ல வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வெற்றி படங்கிறத வந்து அவங்க நிரூபிச்சிட்டாங்க. உண்மையும் அதுதான். அதாவது வந்து சூர்யாவுடைய சம்பளத்தோடு சேர்த்து நீங்கள் அந்த படத்தினுடைய பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா அது 150 கோடி ரூபாய்க்கு கீழே தான். அப்படி இருக்கும்போது 235 கோடி ரூபா வந்து தியேட்ரிக்கலில், அப்புறம் சேட்டலைட்டில், டிஜிட்டலில், ஓவர்சீஸ் கலெக்ஷனு, இன்னும் வெளி மாநிலங்கள் கலெக்ஷனு, ஆடியோ எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஆகிருக்குன்னா கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ லாபம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 85 கோடி ரூபாய்க்கு மேலே லாபமான ப்ராஜெக்டாக தான் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் நஷ்டமான ப்ராஜெக்ட் கிடையாதுங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ரெட்ரோவில் வந்த வருமானத்தில் 10 கோடி ரூபா எடுத்து அகரம் கொடுத்துருக்காரு. எந்த நடிகர் இன்னைக்கு செஞ்சுருக்காரு? நீங்கள் வந்து நான் வெளிப்படையாகவே கேட்குறேன், எந்த நடிகர் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுருக்காரு? நீங்கள் தமிழ் நடிகர் ஒரு நடிகரை சொல்லுங்கள், ஒரே ஒரு நடிகரை சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல முடிஞ்சுன்னா நான் வந்து பேசுறது சரியில்லைங்கிறது நான் ஒத்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் அவர் டார்கெட் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அதையெல்லாம் மீறி வெற்றி அடையக்கூடிய திறமை அது ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அது சூர்யா கிட்ட இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ் மக்களுடைய எப்படி சொல்கிறது விரும்பக்கூடிய ஒரு நடிகனா சூர்யா இருந்துட்டு இருக்காரு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட இன்னைக்கு சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ ரெட்ரோ 235 கோடி வந்து தியேட்ரிக்கல் பிளஸ் நான் தியேட்ரிக்கல் வந்து வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா சார்? உண்மைதான். அதாவது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா தியேட்ரிக்கல் வசூல் தான் சொல்லுவாங்க. தியேட்டரில் இவ்வளோ கலெக்ஷன் ஆயிடுச்சு, ஃபஸ்ட் வீக் இவ்வளோ கலெக்ஷன், செகண்ட் வீக் இவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வேர்ல்டு வைட் தியேட்ரிக்கல் கலெக்ஷன் தான் பொதுவாக வந்து வெளியில் கலெக்ஷன் ரிப்போர்ட் பற்றி சொல்லுவாங்க. இப்போ ரெட்ரோவை பொறுத்த வரைக்கும் தியேட்ரிக்கல் நான் தியேட்ரிக்கல் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காங்க. அதாவது 235 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது காரணம் என்னென்னா, அதாவது வந்து ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியிலிருந்தே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியாவில். சில வெசமிகள், அதாவது வந்து சூர்யாவை திட்டமிட்டே சில பேர் வந்து அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய இடங்களில் நம்ம பேசிட்டு வரோம். அது வந்து திட்டமிட்டு செய்கிற சதி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது வந்து அவர் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் நல்ல நடிகர், அதாவது வந்து ஒழுக்கமான நடிகர், நல்ல மனிதரும் கூட. அதாவது வந்து அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக இன்றைக்கி வந்து பயங்கரமாக கிட்டத்தட்ட வந்து 8000 பேருக்கு மேலே இது வரைக்கும் அவருடைய அகரம் ஃபவுண்டேஷனில் கல்வி பெற்று படிச்சுட்டு இருக்கிறாங்க மாணவர்கள். இன்னும் வந்து தொடர்ந்து அந்த ஃபவுண்டேஷனுக்காண்டி பல விஷயங்களை அவர் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு. அதாவது இது வரைக்கும் எந்த நடிகரும், நம்ம தமிழ் நடிகரே எடுத்துக்கோங்களேன், ரஜினி, கமல், விஜய், அஜித், இன்னும் பல பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தனுஷ், சிம்பு, யார் வேணால் எடுத்துக்கோங்க. அதாவது வந்து ஒரு கோடிகள் சம்பாதிக்கிறாங்க. அதாவது வந்து சம்பளம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 200 கோடி, 150 கோடி, 275 கோடி இப்படி தான் இருக்குது. அதாவது டாப் நடிகர்களுக்கு அவங்க இந்த சொசைட்டிக்காண்டி ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா நிச்சயமாக கான்ட்ரிபியூட் பண்ணதில்லை. அதாவது வந்து ஒரு இலவச மருத்துவமனையோ, இல்லை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அனாதர ஆசிரமமோ, இல்லை வந்து ஒரு இலவச பள்ளிக்கூடமோ கட்டி கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இது வரைக்கும் இல்லை. எப்படியாவது ஏதாவது ஒரு ரெக்கார்டு இருக்கா நீங்கள் சொல்லுங்கள். அப்படி எதுவுமே கிடையாது. நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க, உதவி செய்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் அப்படி அதெல்லாம் எப்படின்னா தனிப்பட்ட உதவி. ஆனால் சூர்யா செய்கிறது எப்படின்னா வந்து ஒரு கல்விக்கு உதவி. அதாவது வந்து உலகத்திலே இப்போ தானத்திலே சிறந்த தானம் என்னென்னா கல்வி தானம். ஒருத்தருக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்க, ஒருத்தர் ரிக்ஷா வாங்கி கொடுத்தீங்க, தையல் மிஷின் வாங்கி கொடுத்தீங்க, இதெல்லாம் அந்த ஒரு தனி நபருக்கு மட்டும்தான் பயன்படும். ஒரு கல்வியை ஒருத்தனுக்கு கொடுத்தீங்க ஏழை மாணவனுக்கு அப்படின்னா தலைமுறையே தலை நிமிர்ந்து நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு சர்வீஸை வந்து சூர்யா வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு செய்யலை, கிட்டத்தட்ட 2005 செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு இந்த சர்வீஸ் எப்படி அவர் பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கு அவங்க ஃபாதர், அதாவது சிவகுமார் சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா 10th 12th ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கிற மாணவர்களுக்கு 10,000 ரூபா வருஷம் வருஷம் பரிசு கொடுத்துட்டு இருந்தார். அதுதான் இவருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 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 மாதிரியான ஒரு பெரிய சேவையை செய்துட்ருக்காரு. எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல மனசு வேணும். அதாவது ஒரு சொசைட்டிக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறார். அவரை அனாவசியமாக தாக்குறாங்க. அதாவது வந்து சில கருத்துக்கள் வந்து அவர் சொன்னார், அது வந்து தனிப்பட்ட கருத்து. அதாவது வந்து நம்ம நீட்டை பற்றி ஒரு கருத்து சொன்னார். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது அவர் வந்து நீட்டு வேணும் வேணாங்கிறது நிறைய பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. வேணும்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க, வேணான்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. ஸோ வேணான்னு சொல்கிற குரூப் எல்லாரையுமே இப்படி தாக்கல, ஆனால் சூர்யா மட்டும் தாக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் படத்தில் வந்து ஒரு காட்சி, அது அந்த காட்சி அமைப்பு யதார்த்தமாக அப்படி அமைஞ்சிச்சா என்னன்னு தெரியல,
கதை, அதை வந்து ஒரு உண்மை கதை. அந்த உண்மை கதையில் அந்த இயக்குனருக்கு தேவைப்பட்டது, அந்த இயக்குனர் தேவைப்பட்டதுனால அந்த காட்சி அமைப்பு அப்படி அமைச்சிருந்தாரு. அது வந்து ஒரு ஜாதிக்கு எதிர்ப்பாக சூர்யா வந்து செய்கிறாரு, காரியங்கள் பண்ணுறாரு, தன்னுடைய படத்தில் வந்து ஒரு ஜாதிக்கு எதிர்ப்பான விஷயங்களை காட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரார் வந்து அதையும் வந்து பெருசாக வந்து சூர்யா மேலே ட்ரால் பண்ண ஆரம்பித்தாங்க. அது அந்த நேரத்தோட முடிஞ்சு போச்சு. நீங்கள் பாருங்களேன், அந்த சர்ச்சையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தோட முடிஞ்சு போச்சு. அதோட விடாமல் தொடர்ந்து வந்து விரட்டிக்கிட்டே வராங்க. அங்கே தான் வந்து சூர்யாவுக்கு பிரச்சனை. இப்போ வந்து சூர்யாவை தலை நிமிர விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பிறந்தவர், ஒரு தமிழ் மகன், அதுலலாம் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. பல பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்கிற பல பேர், நான் ரஜினியை சொல்லலை, பல பேர் பார்த்தீங்கன்னா வேறு மாநிலத்தில் வந்தவங்கலாம் இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமாவில் பெரிய நடிகர்களாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் மகன் சூர்யா, அவர் வந்து ஒரு பெரிய நடிகர் ஆகிறதுக்கு தடைகளாக நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் அவரை வந்து திட்டம் போட்டு கங்கணங்கட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கல்லடியும் சொல்லடியும் அவர் மேலே விழுகிற மாதிரியான சில விஷயங்களை வந்து தொடர்ந்து சோசியல் மீடியாவை பயன்படுத்தி பல பேர், பல வெசமிகள், அதாவது வந்து சூர்யா மேலே உண்மையாலே விருப்பம் உள்ள அதாவது ரசிகர்களோ இல்லை வந்து சூர்யாவை உண்மையாக மதிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களோ அப்படி செய்யலை. சில வெசமிகள் இதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ ரெட்ரோ படத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்துருச்சு, ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், முதல் நாள்லேருந்து இந்த படம் நல்லா இல்லை, குப்பை, மோசம், சரியில்லை, இந்த படம்லாம் பார்க்கக்கூடாது, யாரும் போகாதீங்க, இப்படிலாம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அப்படி என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சுன்னா இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிப்போர்ட் இருக்குல்ல, அது வந்து மைனஸ் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த பயத்தை எல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ரெட்ரோ வந்து 235 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. தியேட்ரிக்கல், நான் தியேட்ரிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்ல வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வெற்றி படங்கிறத வந்து அவங்க நிரூபிச்சிட்டாங்க. உண்மையும் அதுதான். அதாவது வந்து சூர்யாவுடைய சம்பளத்தோடு சேர்த்து நீங்கள் அந்த படத்தினுடைய பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா அது 150 கோடி ரூபாய்க்கு கீழே தான். அப்படி இருக்கும்போது 235 கோடி ரூபா வந்து தியேட்ரிக்கலில், அப்புறம் சேட்டலைட்டில், டிஜிட்டலில், ஓவர்சீஸ் கலெக்ஷனு, இன்னும் வெளி மாநிலங்கள் கலெக்ஷனு, ஆடியோ எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஆகிருக்குன்னா கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ லாபம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 85 கோடி ரூபாய்க்கு மேலே லாபமான ப்ராஜெக்டாக தான் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் நஷ்டமான ப்ராஜெக்ட் கிடையாதுங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. சொல்ல வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்படி தான் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ பாருங்கள், கங்குவா வந்து பயங்கரமாக ட்ரால் பண்ணாங்க, இதே மாதிரி தான். ஆனால் கங்குவா வந்து பெரிய தோல்வி படம். உண்மையாலுமே கங்குவா தோல்வி படம். அதை வந்து விமர்சனம் பண்ணது தப்பு இல்லை. ஆனால் அது அந்த நேரத்தில் கூட பாருங்கள், சூர்யாவை தனி மனித தாக்குதல்லாம் வேறு பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படமும் அந்த கங்குவா மாதிரியான படமா அப்படின்னா கிடையாது. அது வந்து ஆடியன்ஸ்க்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால் அது இப்போ வெளிப்படுத்தியிருக்காங்க. உண்மையாலுமே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ கூட பாருங்கள், இந்த படம் எப்படி கலெக்ஷன் பண்ணியிருக்கோம், 235 கோடி, நான் பொய் சொல்கிறாங்க, புருடா விடுறாங்க, வேணும்ட்டே சொல்லியிருக்காங்க, உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சமீபத்தில், அதாவது நேற்றிலேருந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் சொன்ன மாதிரி எல்லா ரைட்ஸும் சேர்ந்து இது வந்து 235 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்குங்கிறது உண்மை தான். இதனுடைய பட்ஜெட் 150 கோடி ரூபா தான். கிட்டத்தட்ட 85 கோடி ரூபா இந்த படத்தில் சூர்யாவுக்கு லாபங்கிறது உண்மை தான். கண்டிப்பாக சார். அண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க சிவகுமார் சார் வந்து ஸ்டார்டிங்கில் 10th 12th பசங்களுக்கு 10,000 ரூபாய் வந்து பரிசு தொகை கொடுத்தாங்க அப்படின்னு. ஸோ அந்த 10,000 ரூபாய் பரிசு தொகையிலேருந்து இன்னைக்கு சூர்யா சார் வந்து இந்த ரெட்ரோ சக்ஸஸ் மூலியமா 10 கோடி வந்து அகரம் ஃபவுண்டேஷனுக்கு ஒதுக்கியிருக்காரு. ஸோ இப்படிலாம் இவ்வளோ நல்லது பண்ணாலும் ஒரு மனுஷனை ஏன் இன்னமும் டார்கெட் பண்ணுறாங்க? பொய்யை உண்மையாக்குன்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப கஷ்டம். அது வந்து அதாவது வந்து சில நாட்கள் நிலைக்கும். ஆனால் உண்மை வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு தெரிய வரும். உண்மையை மூடி மறைக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதாவது நான் தான் சொன்னேன்ல, இந்த மாதிரியான ஒரு கல்விப்பணி, நம்ம வெளிப்படையாக சொல்லணும்னா கல்விப்பணி, கல்வி தானம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை வந்து சூர்யா செஞ்சிட்ருக்காரு அகரம் மூலமாக. கிட்டத்தட்ட இந்த ரெட்ரோவில் வந்த வருமானத்தில் 10 கோடி ரூபா எடுத்து அகரம் கொடுத்துருக்காரு. எந்த நடிகர் இன்னைக்கு செஞ்சுருக்காரு? நீங்கள் வந்து நான் வெளிப்படையாகவே கேட்குறேன், நான் ஓப்பனாகவே கேட்குறேன், எந்த நடிகர் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுருக்காரு? நீங்கள் தமிழ் நடிகர் ஒரு நடிகரை சொல்லுங்கள், ஒரே ஒரு நடிகரை சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல முடிஞ்சுன்னா நான் வந்து பேசுறது சரியில்லைங்கிறது நான் ஒத்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் அவர் டார்கெட் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அதையெல்லாம் மீறி வெற்றி அடையக்கூடிய திறமை அது ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அது சூர்யா கிட்ட இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ் மக்களுடைய எப்படி சொல்கிறது, விரும்பக்கூடிய ஒரு நடிகனாக சூர்யா இருந்துகிட்ருக்காரு. சொசைட்டிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல மனிதனாகவும் இருந்துகிட்ருக்காரு. அதனால் சில பின்னடைவுகள், இது தற்சமயமான பின்னடைவுகளை தவிர இது வந்து நிலைக்காது. நிச்சயமாக மறுபடியும் பெரிய உச்சத்தை சூர்யா அடைவார். பெரிய வெற்றி படங்களை சூர்யா நிச்சயம் கொடுப்பார். நம்ம பேசணும்னா 44 முடிஞ்சு, இப்போ ரெட்ரோ தான் 44. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 45 இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜியோட படம். அந்த படம்
படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பண்ணசாமியாக நடிக்கிறாரு அப்படிங்கிறாங்க ஒரு கேரக்டர். அப்படியும் இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா வக்கீல், கோர்ட்டு போட்டு வக்கீலில் பயங்கரமான வாதம் பண்ணக்கூடிய ஒரு நடிகராக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜி வந்து கதைக்களம் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணுவார் படத்தில் பொறுத்த வரைக்கும். அவருக்கு அப்படி பழகி போச்சு. ஏன்னா கரண்ட் ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சில பேர் அந்த பல்ஸை பிடிப்பாங்க. அதில் வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து டேலண்டான ஆள். இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லணும்னா பாருங்கள், சாமி படங்கள்லாம் இப்போ வந்தால் ஓடவே ஓடாது. உண்மையாக சொல்ல போனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனு 2K கிட்ஸ் எல்லாம் சாமி படமெல்லாம் பார்ப்பாங்கன்னா பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் அவர் அதை இந்த சமகாலத்தில் வந்து நான் வந்து சாமி படம் எடுத்து சக்ஸஸ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு மூக்குத்தி அம்மன் படத்தில் வந்து நயன்தாராவை நடிக்க வச்சு அந்த கதையை கலகலன்னு ஒரு மாதிரி காமெடியாக கொண்டு போய் பெரிய சக்ஸஸ் பண்ணிட்டாரு. அந்த தயாரிப்பாளருக்கு பெரிய லாபத்தை கொடுத்துட்டாரு. படமும் பெரிய வெற்றி படமாக மாறிச்சு. அந்த மாதிரி ஏதோ ஒரு மேஜிக் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டை கனெக்ட் பண்ணி படம் எடுப்பார். ஸோ ஆர்ஜே பாலாஜி நிச்சயமாக வந்து சூர்யா மோசம் பண்ண மாட்டார். அதே நேரத்தில் ஆர்ஜே பாலாஜி சொன்ன ஏதோ ஒன்று பிடிச்சி தான் சூர்யா அவருக்கு தேதியும் கொடுத்துருக்காரு. ஸோ நிச்சயமாக அதுவும் ஒரு வெற்றி படமாக வரும், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், ஏன்னா நீங்கள் சொல்லும் போதே ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சார் சொல்லணும். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த காலத்தில் ஒரு சாமி படத்தை எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கொண்டு போகிறது ஒரு டாஸ்கான விஷயம் தான். அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி இப்போ ஐபிஎல் இல்லாத ஆர்ஜே பாலாஜி பார்க்க முடியாது சார். இந்த வருஷம் ஏன் ஐபிஎலுக்கு நீங்கள் வரல, ஏன் வந்து கமெண்ட்ரி கொடுக்கலன்னு கேட்டதுக்கு நான் சூர்யா சாரை வச்சு படம் பண்ணிட்டு இருக்கேன், பொறுப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ ஓகே ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்துக்கு அப்படிதான் தெரியுது. ஸோ இந்த படத்தோட இண்டஸ்ட்ரியல் ட்ராக்லாம் வந்து எப்படி சார் போயிட்டு இருக்கு? இல்லை, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள், அதாவது வந்து இன்னைக்கு யூத்தாக இருக்கிறாங்கல்ல டேரக்டர்ஸ், அதாவது வந்து கார்த்திக் சுப்ராஜ், லோகேஷ் கனகராஜ், நெல்சன் திலீப்குமார், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு ரஜினி படம், என் கூலி எடுத்துங்க ரஜினி படம், அது வந்து ஒரு தவம் மாதிரி இருந்து பண்ணிட்டு இருக்காரு. யாரு? லோகேஷ் கனகராஜ். ஏன்னா வந்து ரஜினி காம்பினேஷனில் ஒரு படம் கிடச்சிருக்கு, அதை ஒரு பெரிய வெற்றி படமாக கொடுக்கணும் அப்படின்னு ஃபுல்லாக ஒரு இன்புட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்புட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஆடியன்ஸோட பல்ஸை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்லாம் பாருங்கள், நெல்சன் வந்து ஜெயிலர் கொடுத்தாரு. ஜெயிலர் வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக்கு. ரஜினியுடைய கலெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு கலெக்ஷன் இன்னைக்கு வரைக்கும். ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன் அப்படின்னா ஜெயிலர் தான். இப்போ அதே நெல்சன் வந்து ஒரு பக்கம் வந்து ஜெயிலருடைய கலெக்ஷனை மிஞ்சணும்னு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து ஜெயிலர், அதாவது நெல்சனுடைய கனெக்ஷன் ஃபஸ்ட்டு ஜெயிலர் 1 வந்துச்சுல, அந்த கலெக்ஷனை மிஞ்சணும்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொறுப்போடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய ஹீரோ கிடச்சிருக்காரு, சரி கிடச்சிருக்காருன்னொன்னே ஏதோ ஒன்று அப்படி இப்படி எடுத்து ஒரு உருட்டி ஒரு மசாலாவை வந்து மிக்ஸ் பண்ணி ரஜினிக்கான ஒரு ஸ்டைலில் உள்ள வந்து இல்லை அந்த தேவையான ஹீரோக்கான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நம்ம பண்ணக்கூடாது, பொறுப்பு இருக்குது நமக்கு. ஏன்னா பல கோடி ரூபா இன்றைக்கி இந்த படத்தில் முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிற பொறுப்போடு இன்றைக்கி இளைஞர்கள், அதாவது வந்து புதுசாக வந்திருக்கிற ஃப்ரெஷ் இயக்குநர்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆர்ஜே பாலாஜியும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நல்ல பொறுப்பான இயக்குனர். அதனால் நிச்சயமாக அந்த படத்தை வந்து நல்ல படமாக கொண்டு வருவார். சூர்யாவுடைய 45 படத்தை நிச்சயமாக நல்ல படமாக கொண்டு வருவார். அதுக்கப்புறம் சூர்யாவோட லைனப்ஸும் பாருங்கள் இல்லையா, நல்ல லைனப்ஸில் இருக்குது. இப்போ சூர்யாவுடைய 46 படம் பார்த்தீங்கன்னா வெங்கி அட்லூரி அவர் பண்ணுறாரு. அதாவது லக்கி பாஸ்கர் எல்லாருக்கும் தெரியும், துல்கர் சல்மானை வச்சு ஒரு பெரிய வெற்றி படம். அதாவது மலையாளத்தில் எடுக்கப்பட்ட படம் தமிழ்லேயே பெரிய கலெக்ஷனை கொடுத்துச்சு, பெரிய கோடிகளில் கலெக்ஷனை கொடுத்துச்சு. பெருசாக அந்த படத்தை வந்து லைக் பண்ணி பார்த்தாங்க. உண்மையிலுமே அந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருமே இந்த படத்தை மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸ்க்ரீன் பிளே அந்த டெம்போ பாருங்கள், எங்கேயுமே குறையாமல் அழகாக லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ வேறு ஜேர்னலில் வந்து படங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய படங்கள்லாம் பாருங்களேன், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக நம்ம இனிமேல் ஆடியன்ஸை சொன்னால் தான், டிஃப்ரெண்ட்டான படத்தை ஆடியன்ஸை கொடுத்தா தான் ஆடியன்ஸ் வந்து இனிமேல் லைக் பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லி புதுசாக வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் நல்ல படங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒரு நிறைய உதாரணங்கள் இந்த இடத்துல சொல்லலாம். பார்க்கிங் ஆகட்டும், குட் நைட் ஆகட்டும், லப்பர் பந்த் ஆகட்டும், இல்லை இந்த டிராகன் ஆகட்டும், லவ் டுடே ஆகட்டும், பல படங்கள் நம்ம உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் பாருங்கள், சின்ன நாட்டு அதை வச்சு அடின்னு அடிச்சு சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஏன் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற படம் இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த படம் பாருங்கள் ஒரு எப்படி சொல்லுது, ஃபீல்டிலே இல்லை சசிகுமார். உண்மையாலுமே சொல்லுவேன், சசிகுமார் ஒரு மார்க்கெட் இல்லாத நடிகர். நான் வெளிப்படையாகவே சொல்லுவேன், சசிகுமாரை போட்டால் வியாபாரம் ஆகும்னா ஆகாது. அப்படிப்பட்ட நடிகரை போட்டு ஃபீல்டிலே இல்லை, எப்பயோ நடிச்சாங்க சிம்ரன், அவங்க போய் பல வருஷங்கள் ஆகிப்போச்சு. அவங்கள கொண்டு வந்து ஹீரோயினாக போட்டு கூட ஒரு 2 பசங்களை போட்டு பக்கத்தில் குடியிருக்கிறவங்க மாதிரி ஒரு 2-3 பேர் 4-5 ஃபேமிலியை வச்சு அழகாக சென்டிமெண்ட்டில் ட்ராவல் பண்ணி பிரமாதமாக வேற ஒரு கதைக்களம். நீங்கள் பாருங்கள், அந்த படம் இவ்வளோ தூரம் பிச்சுட்டு ஓடுனா அதுக்கு காரணம் இருக்குது. நீங்கள் நல்லா ஒரு படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா ஏன் இவ்வளோ பெருசாக அந்த ஆடியன்ஸ் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் வந்து இந்த டூரிஸ்ட் சினிமாவில் உங்களுக்கு நல்ல வெளிப்படையாகவே தெரியும். நீங்கள் போய் படத்தை பார்த்தா தெரியும். நிச்சயமாக அந்த படத்தை
நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு கண்டிப்பா சொல்கிறேன்னா கரண்ட்ல வர யங்ஸ்டர்ஸ்லாம் வேற மாதிரியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி பத்தி சொன்னீங்க சார். ஸோ ரீசெண்டாக ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் வந்து என்னன்னா ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ரெட்ரோவே பீட் பண்ணுருச்சு அப்படின்னு. அவர் டூரிஸ்ட் ஃபேமிலி சக்ஸஸ்ன்றதை சொல்றாரா இல்லை ரெட்ரோவை தாக்குறாரா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை நம்ம ப்ராக்டிக்கலாக உண்மையாக பேசணும் அப்படின்னா ரெட்ரோ படம் சூர்யா படம் வரும்போது டூரிஸ்ட் ஃபேமிலி வரும்போது நிறைய பேர் வந்து சினிமாலே கருத்து சொன்னாங்க. என்னென்னா ரெட்ரோ வந்து ஒரு பெரிய ஹீரோவோட படம், ஒரு ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் உள்ள ஒரு படம், சூர்யாக்கிட்ட ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு படத்தோட டூரிஸ்ட் ஃபேமிலியை விடணுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த ப்ரொடியூசர் வந்து என்னமோ அவர் என்ன யோசிச்சான்னு தெரில, தைரியமாக விட்டுட்டார் படத்தை. இன்னைக்கு பாருங்க, உண்மையாக சொல்ல போனால் ரெட்ரோ வந்து கிட்டத்தட்ட 180 கோடி ரூபா பொருட்செலவில் தயாரான படம். அதுவும் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 235 கோடி ஓவராலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பாருங்க, டூரிஸ்ட் ஃபேமிலியை பாருங்க, அந்த படம் வந்து 4 கோடி ரூபாய்க்கு தான் தயாரிப்பு செலவு. கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய்க்கு தயாரிப்பு செலவு வந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் தியேட்டருக்கெல்லாம் 50 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்குங்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ரெக்கார்ட் பிரேக் பாருங்க. இன்னும் கலெக்ட் பண்ணுங்கிறாங்க. இன்னும் இது இல்லாமல் வந்து சேட்டலைட் டிஜிட்டல்லாம் இருக்குது. அதனுடைய கலெக்ஷன்லாம் சேர்த்தா எவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கும், எவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்குன்னு பாருங்க, எவ்வளோ பெரிய லாபம் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. ஸோ நீங்கள் வந்து சூர்யா படம் வந்து நல்ல படம் இல்லை அப்படின்றது கிடையாது. அது ஒரு பெரிய ஹீரோ படம். அது அவ்வளோ பொருட்செலவில் எடுக்கப்பட்ட அந்த படம் ஒரு லாபத்தை கொடுத்துருக்கு. நிச்சயமாக அது இல்லாமல் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம் இவ்வளோ பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு. ஸோ எது பெரிய வெற்றி, அதைத்தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து சூர்யா சாரோட இந்த சக்ஸஸ் வந்து கிராஃப் ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சார் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா ரெட்ரோ ஃபேன்ஸ் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறதை தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸுமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் இருந்தோம். அந்த அடுத்தபடியாக ஸோ அந்த ஒரு சக்ஸஸோட கிராஃப்லேயே வந்து இப்போ அடுத்து நீங்க சொன்ன மாதிரி ஆர்ஜே பாலாஜி அந்த படமும் பயங்கரமா இல்ல, வெங்கி அட்லூரி படமும் வந்து நல்ல படமா வரும். காரணம் என்ன, அவர் நல்ல அழுத்தமான கதைகளை சொல்றாரு. அந்த படத்துல மமிதா பைஜு வேற சூர்யாவோட ஃபர்ஸ்ட் டைமா பேர் பண்றாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. ஸோ நிறைய வந்து எப்படி சொல்றது, இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ்லாம் அந்த படத்துல இருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நல்ல படங்கள் நான் சொன்ன மாதிரி வர ஆரம்பிச்சதுனால அதுவும் வெற்றி படமாக அமையும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாடிவாசல், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டா சூர்யா வேற மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வந்து ஜல்லிக்கட்டு சார்ந்த கதை அது, அதாவது நம்மளோட மண்ணோடைய கனெக்டான கதை அது. ஜல்லிக்கட்டு கதை வந்து அதில் சூர்யா வந்து ஒரு ஜல்லிக்கட்டு வீரராக வந்தார்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. வேற ஒரு உச்சத்துக்கு சூர்யாவை கொண்டு போயிடும். கூடிய சீக்கிரத்தில் அதையும் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அடுத்து சூர்யாவோட லைனப்ஸ்லாம் பாருங்க பெரிய லெவலில் இருக்குது. பெரிய வெற்றிகளை நிச்சயமாக சூர்யா கொடுக்கும். இந்த எப்படி சொல்றது, இந்த விஷமிகள் பண்ணுற சேட்டையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே அடங்கி போயிடும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சூர்யா சாரை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.